எதுக்கு இந்த நாகமணியோட சக்தி இதுல இருந்து முழுமையா போயிடுச்சு? இடமாற்றத்தால இந்த மாதிரி நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் கர்ணா. நாகமணி நான் இருக்கிற வீட்லயே இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். எப்படியாவது நான் அந்த வீட்லயே இருந்து அதை கைவசப்படுத்திக்கணும். இந்த சாஸ்திரம் முடிஞ்ச உடனே மங்கள சாஸ்திரம் தானே புரோகிதரே? உன்னோட இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிறதுக்காக சேஷா அங்க தயாரா இருக்கா. அமிர்தா, உன் அர்ஜுன் மேல சேஷா ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டா. ஏன் அமிர்தா ஏதோ சின்ன குழந்தை மாதிரி இப்படி அவசரப்பட்டு இருக்க? இது சின்ன குழந்தைங்க மாதிரி இல்ல சித்ரா, காதல்ல விழுந்தவங்களோட அவசரம். இத பாருங்க, நீங்க வேக வேகமா சுத்துனீங்கன்னா வேக வேகமா தாலியை கட்டிக்கலாம். பாத்தீங்களா அமிர்தா, புரோகிதர் கூட நம்மள கிண்டல் பண்றாரு. வாங்க சீக்கிரமா சாஸ்திரங்களை முடிச்சிடலாம். நிறுத்துங்க. என்னாச்சு பாபா? யாரும் என்ன எந்த கேள்வியும் கேட்க கூடாது. என்ன ஏது எதுக்குன்னு கேட்காம இந்த நிமிஷமே இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை தவிர மத்த எல்லாரையுமே வெளியே அனுப்புங்க. யாருமே இந்த வீட்டில் இருக்க கூடாது. பாபா, பூஜையோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த நேரத்துல போய் ஏன் பாபா? என்னாச்சு உங்களுக்கு? பூஜை முடிகிற வரைக்கும் என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இந்த குடும்ப உறுப்பினர்கள் தவிர மத்த எல்லாரையும் உடனே வெளியே அனுப்புங்க. சாஸ்திரிகளே, காரணம் இல்லாம பாபா இப்படி பேச மாட்டாரு. சூழ்நிலை உங்களுக்கு புரியும் நம்புறேன். இங்க பாருங்க, யாரும் தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க. எனக்கு புரியுதுமா. தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. பாபா, சாஸ்திரிகளாவது இங்க இருக்கலாமா? என்ன சாஸ்திரங்கள் எதுவும்? இதுக்கு மேல எல்லா சாஸ்திரங்களும் ஏன் முன்னாடி நடக்கட்டும். சாஸ்திரிகளே, நீங்களும் போங்க. உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நம்புறேன். கண்டிப்பா பாபா. அம்மா, அப்ப நான் கிளம்புறேன். எல்லா சாஸ்திரங்களையும் பாபா பாத்துக்குவாரு. சூழ்நிலை சரியானதுக்கு அப்புறம் நான் இங்க வர்றேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வர்றேன். பாபா, இப்பவாவது என்ன விஷயம்னு சொல்லுங்க. எதுக்காக வீட்டுக்கு வந்தவங்களை வெளியே போக சொன்னீங்க? அந்த நாகராணி ஏதோ ஒரு மனித ரூபத்துக்கு மாறி உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்கிற ரகசியம் எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சுமா. அதனாலதான் எல்லாரையும் முதல்ல வெளியே அனுப்புங்கன்னு சொன்னேன். என்ன நாகராணியா? எங்க, எப்படி, எந்த உருவத்துல வந்திருக்கா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மத்தவங்க எல்லாரையும் நான் வெளியே அனுப்புனேன்.
இன்னைக்கு அந்த நாகராணி எந்த உருவத்துல இருந்தாலும் இன்னைக்கு இந்த பைரவனோட கண்ணுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதும்மா. இருந்தா அவ எந்த உருவத்துல இருக்க போறா? இந்த அமிர்தா உருவத்துல தான் இருக்கணும். மயூரி, நீ தேவையில்லாம எல்லையை தாண்டி போற. வாய்ப்பு கிடைச்சா போதும் அமிர்தா மேல எப்ப படிய போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கியா? இந்த மாதிரி சொல்றதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, நீ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தப்பா பண்ணிக்கிட்டே இருக்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு மயூரி. என் பொறுமையை சோதிக்காத. யாரு தப்பு பண்றாங்க, யாரு தப்பு பண்ணலங்கிறது கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியும். மயூரி, அதிக பிரசங்கித்தனத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? அவ எதுவும் பேசாம மௌனமா நிக்கிறாங்கிறதுக்காக அவளோட மௌனத்தை நீ பலவீனோட முடிவு பண்ணிடாதே. அத்தை, எங்க அர்ஜுன், இதை அப்படியே விட்டுருங்களேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைல்ல. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. ஆனா இப்போ அதை பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அர்ஜுன். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நம்ம சாஸ்திரங்களை முடிச்சாகணும். முதல்ல மாங்கல்ய சாஸ்திரத்தை முடிச்சிடலாமா? ஆமாமா, அமிர்தா சொன்ன மாதிரி முதல்ல சாஸ்திரத்தை எல்லாம் முடிச்சிடலாம். மற்றதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நிறுத்து. எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் தெளிவாகிற வரைக்கும் எந்தவித சாஸ்திரமும் நடக்கவே கூடாது. ஆனா முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் போனா இன்னொரு முகூர்த்தத்தை குறிச்சுக்கலாம். ஆனா தப்பா ஏதாவது நடந்துட்டா அதை நம்மால சரி பண்ணவே முடியாது. உங்களுக்கு நடுவுல இந்த வீட்டுல இப்ப அந்த நாகராணி இருக்கா. அவ யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதுக்கு மேல எந்த சாஸ்திரமும் நடக்கக்கூடாது. இதுல நாகராணி யாருன்னு நீங்களா ஒத்துக்கிட்டா நல்லது. இல்லன்னா நானே சோதனை பண்ணி அதை யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். சொல்லுங்க. போதும், நிறுத்து நிறுத்து. இங்க எந்த நாகராணியும் இல்ல. உன் இஷ்டத்துக்கு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு நடக்க போற நல்ல காரியத்தை கெடுக்காத. முதல்ல எங்கிறது வெளியே போ. இது பாருங்க அர்ஜுன், சீக்கிரம் தாலியை கட்டுங்க. கொண்டவங்க பேச்சுக்கெல்லாம் தேவையில்லாத முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
பாத்தியா மச்சான், திசை மாதிரி ஒரு பறவை இந்த பக்கமா வந்திருக்கு. இந்த பக்கம் இப்படி ஒரு பறவை நம்ம பார்த்ததே இல்லைல்ல. யாரா நீங்களா? அத உனக்கு தெரியப்படுத்த தான் தங்கம் வந்திருக்கோம். தயவு செஞ்சு என் வழியில யாரும் குறுக்கிடாதீங்க. நான் இப்போ ரொம்ப முக்கியமான காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன். முக்கியமான காரியமா? என்ன சொல்ல அது? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்க. இன்னைக்கு எனக்கு கல்யாணங்க, நான் போயே தீரணும். இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணமாண்டா. கழுத்துல தாலி தொங்குது, இருந்து அவங்களுக்கு இன்னொரு கல்யாணமா? ஆமா மச்சான், இவளுக்கு தினம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பழக்கம் இருக்கு போல தெரியுது. ஓ, வெக்கமால உங்களுக்கு எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. வெக்கமா? அப்படின்னா என்னடா மச்சான்? கழுத்துல தாலியை கட்டிக்கின்னு இன்னொரு கல்யாணம் பண்ற உனக்கே வெக்கம் இல்ல, அப்படி இருக்க சொல்ல எங்களுக்கு எப்படிமா வெக்கம் இருக்கும்? அடம் பிடிக்காத. என்ன பூஜையா இருந்தாலும் என்ன சாஸ்திரமா இருந்தாலும் நாங்களே செஞ்சு வைக்கிறோம். பாத்துக்கோ, ஒருத்தர் இல்ல, ஒண்ணுக்கு 4 பேர் இங்க இருக்கிறோம். ஒரு தடவை இல்ல, 4 தடவை வேணாலும் சாஸ்திரம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? சத்தானடா? ஒரு கிலோ வெண்ணெய் கட்டி எடுத்து கண்ணத்துல ஏற தடவி விட்டா மாதிரி இருக்கு. சலோ, உன் கை எவ்வளவு சாப்பிட்டா இருக்கு தெரியுமா? எங்க இன்னொரு தபா கண்ணத்துல ஏற? சரியான நேரத்துக்கு நான் வீட்டுக்கு போய் சேரலன்னா சேஷா பிரச்சனையில மாட்டிப்பா. அவ எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பா. போங்க, தள்ளுங்க. என்ன இது? என்ன திமிர்த்தனா இதெல்லாம்? இந்த பைரவ பாபாவையே வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு திமிரா? எவ்வளவு அகங்காரம்! அதுவும் ஒருமையில பேசுற. ஜெய் மகா காளி! அமிர்தா, என்னம்மா இது? பெரியவங்க முன்னாடி ஏன் இப்படி மரியாதை எல்லாம் பேசுற? பாபா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இத பாருங்க, அவ ரொம்ப சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம அவ பேசிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். இத பாருங்க, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க பாபா. கோவப்படாதீங்க பாபா. ஆமா பாபா, உங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் எல்லாம் நிச்சயமா அவளுக்கு இல்ல. ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க. இந்த வீட்டுக்குள்ளே நாகராணி ஏதோ ஒரு உருவத்துல வந்திருக்காங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அது நிச்சயமா உண்மையாதான் இருக்கணும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. இப்ப இங்க இருக்கிறது நம்ம குடும்பம் மட்டும்தான். அவ ஏதோ ஒரு பதட்டத்துல அந்த மாதிரி பேசிட்டா போல இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அவளை மன்னிச்சிருங்க பாபா. ஆமாம் பாபா, நமக்குள்ள யாரும் அப்படி இல்லைன்றது என்னோட நம்பிக்கை. எங்க அமிர்தாவுக்கு அர்ஜுன் மேல ரொம்ப பாசம் அதிகம். நடக்கிற சாஸ்திரங்களுக்கு எங்க தொந்தரவு வந்துருமோன்னு பயந்தாவ அப்படி பேசிட்டா. தயவு செஞ்சு தொடர்ந்து சாஸ்திரம் நடக்க அனுமதி கொடுங்க பாபா. பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சிருங்க பாபா.
பாபா, நிச்சயமா அமிர்தா வேணும்னே அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அவங்க சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க பாரு அமிர்தா, என்ன இருந்தாலும் பாபாவை பார்த்து நீ அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. அவர் நமக்கெல்லாம் குரு. சொல்றத கேளு, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருமா. தொடர்ந்து சாஸ்திரங்களை வேணா பண்ணிடலாம். வாய்ப்பே இல்ல. எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல செல்லம். நாங்கெல்லாம் ஒரு மாதிரி முதுகுல ஏறின வேதாள மாதிரி. எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. என்னடா மச்சா? தயவு செஞ்சு என்ன போக விடுங்கள. சரி மச்சா, இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். என்னை எவ்வளவு சோதிக்காத ஆண்டவா, நான் பாதுகாப்பா வீட்டுக்கு போறதுக்கு நீ தான் அருள் புரியணும். யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் எந்த தப்பு செய்யல. நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இது பாருங்க அர்ஜுன், பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தாலியை கட்டுங்க. முகூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஆணவம் தான் இப்படி பேசுவா. பாட்டி, அத்தை, என்ன அர்ஜுன், இதெல்லாம் உங்க மனசுக்கு சரியா படுதா? பாபா கிட்ட இவ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் எந்த காரணத்துக்காகவும் மாங்கல்ய சாஸ்திரம் நடக்க கூடாது. ஆமா அமிர்தா, இவ்வளவு ஆணவம் ஒரு பொண்ணுக்கு நல்லது இல்ல. பெரியவங்க முன்னாடி இப்படி நின்னு பேசுறது ரொம்ப தப்பு. நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இல்ல அத்தை, இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு தோணல. அமிர்தா, போதும், நிறுத்துறீங்களா? நானும் போனா போதுன்னு இவ்வளவு நேரம் சும்மா இருந்தேன். ஆனா நீங்க செய்யறது எனக்கே சரியா படல. பாபா என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். அவர் அலட்சியப்படுத்தி அவரை வெளியில பொண்ணு நீங்க சொன்னதே பெரிய தப்பு. தப்பா பேசுறது மட்டும் இல்லாம இப்ப மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு பிடிவாதம் வேற பிடிக்கிறீங்க. அமிர்தா பெரியவங்க முன்னாடி எனக்குமே இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு? அமிர்தா, என்னமா நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அர்ஜுன் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்ல? நாங்க எல்லாரும் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய பொய்யாக்க மாட்டேன்னு நம்புறோம். மன்னிப்பு கேட்டு பெரியவளாகிறியா இல்ல பிடிவாதம் பிடிச்சு சின்னவளாகிறியா? நீயே முடிவு பண்ணு.